நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல மார்ச் மாதத்திற்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். மார்ச் மாதம் 2024 வருடத்தின் 3வது மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மாசி மாதம் 18ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த மார்ச் மாதம் இருக்கு. இந்த மார்ச் மாதத்துல வரக்கூடிய முக்கியமான விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முருகப்பெருமான் கூறிய பங்குனி உத்தரமும் இந்த மார்ச் மாதத்திலேயே நமக்கு வந்துடுது. மகா சிவராத்திரி நாள்ல சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. பங்குனி உத்தர நாள்ல முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுறது மிக மிக விசேஷம். மார்ச் மாதம் அப்படின்னாலே வசந்த காலம் தொடங்கும் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்துல நெருப்பு கிரகமான செவ்வாய் தனது பகை கிரகமான சனியோடு கும்பராசியில இணைய போறாரு. அதுவும் மகர ராசியில உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மார்ச் மாதம் 15ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு. சனியோடையும் இணைய போறாரு. கும்பத்துல அப்படின்னு பார்த்தோம்னா 3 கிரகங்களோட சேர்க்கையும் இருக்குது. சூரியன் கும்பராசியில மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீனராசிக்கு போறாரு. புதன் மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் கும்பராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு மீனராசிக்கு போறாரு. சுக்கிரன் மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் மகர ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. மீனத்துல ராகுவும் கன்னியில கேதுவும் கும்பத்துல சனி பகவானும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இப்படிதான் இருக்கு இந்த மார்ச் மாதத்துல. இந்த மார்ச் மாதத்துல நவகிரகங்களோட மாற்றத்தாலும் 3 கிரகங்களோட சேர்க்கையாலையும் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். ரகசியங்களை காப்பதில் வல்லவர்களான துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ம ராசியில சுக்கிரன், மாதத்தின் பிற்பகுதியில சூரியன், 7ல குரு சஞ்சரிக்கிறதால துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலையும் அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய மாதமா இருக்குது. எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றி, தாராள தனவரவு அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்துல திருமணம், சுபகாரியங்கள்லாம் இந்த மாதத்துல கைகூடி வரும். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கு. எல்லா விஷயத்திலையும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க துலாம் ராசிக்காரர்கள். செய்யும் தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதால அபிவிருத்தியை பெருக்கி கொள்ளுறதுக்கு உங்களால் என்ன முயற்சிகளை எடுக்க முடியுமோ அத்தனை முயற்சியும் எடுப்பீங்க இந்த மாதத்தில். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உயரதிகாரிகளின் பாராட்டுதலால் மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உள்ள சனியோடு செவ்வாயும் இருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளால் ஒரு சில தொல்லைகள்லாம் ஏற்படலாம். உடல் உபாதைகளும் எதிர்ப்புகளும் ஏற்படும். அதனை சமாளிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் உங்களுக்கு. ஒரு சில காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிக செலவு அப்படிங்கிறது ஏற்படும். வழக்கு விவகாரங்கள்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. பண விஷயத்திலையும் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் சாதகமாக அமைய போகுது. துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். வாழ்க்கையில முன்னேறத்துக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. வெற்றி உங்களுடைய கால்களை முத்தமிட தயாராயிருங்க. நீங்க வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சிகளை மட்டும் நீங்க அதிகப்படுத்தணும். உங்களுடைய பணித்திறன் மற்றவர்களை விட உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த மாதம் 2 சக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது துலாம் ராசிக்காரர்களுக்கு. 4 சக்கர வாகனமோ அல்லது 2 சக்கர வாகனமோ முன்பதிவு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த காரை இந்த மாதத்துல பெறுவீங்க. நல்ல சொத்து வாங்குவதில் கூட இந்த மாதத்துல ஈடுபாடு அதிகரிக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில காதல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். காதல் உறவுல இருந்துட்டு வந்த பதட்டம் எல்லாமே நீங்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நேரம் நிதிநிலை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கு. செலவுகள் இருந்தாலும் வருமானமும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். மாணவர்கள் எல்லாம் பல சவால்களை சந்திக்கக்கூடிய நேரம். வெளியூர் பயணம் செய்வதிலெல்லாம் சில தடைகள் அப்படிங்கிறது உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருக்கணும். சுக்கிரனும் செவ்வாயும் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்குறாங்க. அதனால் ராகு பகவான் இந்த மாதம் முழுவதும் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் உழைக்கும் மக்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய தனித்திறமையால் பணித்துறையில் தனியாக நீங்கள் அறியப்படுவீங்க. மற்றவர்களுக்கு எந்த வேலை கடினமாக தோன்றினாலும் அதை எளிதாக செய்து மேலதிகாரிகளோட பாராட்டுதலை பெறுவீங்க. உங்களுடைய வேலையை பற்றி மட்டும் மற்றவர்களிடத்தில் பேசுங்க. அடுத்தவர்களை குறை கூறுவது, அடுத்தவர்கள் விஷயத்துல தலையிடுவதெல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. முதல் 3வது மற்றும் 11ஆம் வீட்டை பார்க்கறாரு குரு பகவான். அதனால உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதில் ஈடுபடுவீங்க. இந்த மாதம் புதிய தொழிலெல்லாம் தொடங்குவீங்க துலாம் ராசிக்காரர்கள்.
4ஆம் வீட்டுல செவ்வாய் சுக்கிரன், 5ஆம் வீட்டுல சூரியன் சனி புதன் இருக்கிறதால உங்களுடைய அறிவு திறன் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். அதனால மாணவர்கள்லாம் படிப்புல தீவிரமா ஈடுபடுவீங்க. ஒரு சில காலகட்டத்துல மாதத்தின் பிற்பகுதியில ஞாபக மறதி, உங்களுடைய கவனம் சிதறல் இதெல்லாமே ஏற்படலாம். 4ஆம் வீட்டுல சுக்கிரன் செவ்வாயின் தாக்கம் இருக்கிறதால வீட்டிற்கு புதிய வாகனம், புதிய சொத்து வாங்குவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். சூரியன் மற்றும் புதன் சனியின் தாக்கத்தால காதலியின் மனதை காயம்படுத்தும்படி கசப்பான விஷயங்கள் எல்லாம் சொல்லுவீங்க. அதனால காதல் வாழ்க்கையில ஒரு சில காலகட்டத்தில் பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும். குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால மகிழ்ச்சியும் செல்வத்தையும் கொடுப்பாரு. உங்களுடைய மனைவியின் ஆதரவு அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். உங்களுக்கு நீங்க இன்னும் திருமணம் ஆகாதவரா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டான வரனை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. 4ஆம் வீட்டில் இருக்கும் செவ்வாய் 11ஆம் வீட்டையும், 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி சூரியன் புதன் 11ஆம் வீட்டையும் பார்க்குறாங்க. அதனால ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் 11ஆம் வீட்டை பார்க்கறதால பங்குச்சந்தை முதலீடு செய்தீங்க அப்படின்னா நல்ல ஆதாயம் கிடைக்கும். இருந்தாலும் நிபுணர்களோட ஆலோசனையை கேட்டு அதன் பின்னர் தொடர்றது நல்லது. 4ஆம் வீட்டிலையும் 5ஆம் வீட்டிலையும் கிரகங்களோட ஆதிக்கம் சிறப்பாக இருக்கு. பெரிய அளவுல ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. ஒரு சிலருக்கெல்லாம் அஜீரணம், வயிற்றுக்கோளாறு இந்த மாதிரி பிரச்சனை நீங்கும். இந்த மாதத்துல துலாம் ராசிக்காரர்கள்லாம் நிதி நிலையில கணிக்க முடியாத ஒரு கட்டத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க. எதிர்பாராத நிதி ஆதாயங்கள்லாம் இருக்கும். இந்த மாதத்துல நீண்ட நாட்களா நீங்க எதிர்பார்த்திருந்த பரம்பரை சொத்துக்கள்லாம் கைக்கு கிடைக்கும். அது ஒரு சிறிய சவால்களோடு தான் உங்களுக்கு கிடைக்கும். கூடுதலா ஆன்மீகம், குடும்ப ஆரோக்கியம் தொடர்பாகவும் பயணம் தொடர்பான செலவுகளும் உங்களுக்கு வரும். எதிர்பாராத செலவுகளை எல்லாத்தையும் நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி செலவுகளையும் திட்டமிட்டு செய்யணும். எதிர்பாராத லாபத்திற்கான வாய்ப்புகள்லாம் முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் கவனமாக நிதி திட்டமிடலை நிர்வகிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கையிருப்பு அதிகரிக்குமே தவிர குறையாது. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல சூரியன் சனியின் புதனோட சேர்க்கையும் இருக்குது. மாத தொடக்கத்திலேயே வகை கிரகங்களோட சேர்க்கை இருந்தாலும் 11ஆம் இடத்துல இணையிறதால 3 கிரகங்கள் 11ஆம் இடத்துல இணையிறதால பிள்ளைகள் வழியில ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். குழந்தைகளை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கண்காணிப்பிலேயே வச்சுக்குங்க. இருசக்கர வாகனத்துல செல்லும் பொழுதுலாம் கூடுதல் கவனத்தோடு செல்லுறது நல்லது. விட்டு கொடுத்து செல்வதன் மூலம்தான் இந்த மாதத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் அப்படிங்கிறது வரும். முன்கூட்டியே மருத்துவரை அணுகி மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்குங்க. ஒரு சிலருக்கெல்லாம் தூக்கமின்மை, வயிற்றுக்கோளாறு, மூட்டு வலி, முழங்கால் வலி போன்ற பிரச்சனை வரும். உங்களுடைய மனதையும் உடலையும் சிறப்பாக வச்சுக்கிறது நல்லது. மாணவர்கள்லாம் தங்களுடைய தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறுறதுக்கு கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். அதே மாதிரி படித்ததை ஒரு முறைக்கு இருமுறை எழுதி பார்க்கறது நல்லது. மாணவர்கள் எல்லாரும் ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்கள் எல்லாருமே உங்களுடைய பேராசிரியர்கள் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருப்பாங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிறருக்கு பொறுப்பு சொல்லுவதால் பல பிரச்சனைகள் வரும். அதனால் எவ்வளவு பட்ட நண்பராக இருந்தாலும் தான் உண்டு தன் வேலையுண்டுன்னு இருங்க. பண விஷயமா எந்த விதமான வாக்குறுதியையும் யாருக்கும் கொடுக்கறத நிறுத்திக்கிங்க. வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வேண்டிய முதலீடு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். பெண்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கலாம். கல்யாண முயற்சி ஈடுபட்டிருந்தீங்க அப்படின்னா அது கைகூடி வரப்போகுது. இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்கள் அனைவருமே வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு பெருமாளை வணங்கி நிதி நிலையில நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. காலையில எழுந்து விஷ்ணு சகஸ்ரநாமம், கந்தசஷ்டி கவசம் இதெல்லாமே இல்லத்துல ஒலிக்க விடலாம். இல்லத்து பூஜை அறையில குலதெய்வத்தை நினைச்சு தினசரி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கும்.